எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜிடபிள் குருமா செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய கேரட் எடுத்துக்கிட்டேன், ஒரு 15 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, அதில் கொஞ்சமாக இவ்வளோ இஞ்சி, ஒரு 10-12 பல்லு பூண்டு, இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், நான் பிரியாணிக்கு போடுவேன் அந்த மாதிரி வெங்காயம், மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ நம்ம முதல்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். இது இல்லாமல் புதினா கூட சேர்க்க போகிறோம். கடைசியாக அரைக்க சொல்ல இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தேங்காய் தேங்காய் இந்த மாதிரி ஒரு 3-4, இது கூட ஒரு 4 முந்திரி தண்ணியில் ஊற வச்சு அதையும் இந்த தேங்காய் கூட அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி 4 பல்லு முந்திரி இதை தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேங்காயும் சின்ன சின்ன பல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். சரி, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இந்த 5 ஐட்டமாக முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த காயெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சிருங்க. இது கூட வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு லவங்கம், 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. இதை அரைச்சதை அப்படியே விட்டு வச்சுக்கோங்க. நம்ம பச்சையாக தானே அதை போட்டு அரைச்சிடறோம். கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். ஸ்லோவாக வச்சுக்கோங்க கேஸை. மீதி அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடைசியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். கொஞ்சம் 5 நிமிஷம் வதக்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்றுனா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், எனக்கு குருமா வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள், கலர் கலராக எல்லாமே சாப்பிட்லாம். க்ரீனு, எல்லாம் ஆரஞ்சு. ஆனால் என்னோடய சமையல் பார்க்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசினுங்க. உன்னை தனியாக பேசினுக்கிறேன்னு நினச்சிட்டியா பாப்பா? என் சின்ன பையன் யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்குறான். ஸோ பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது கூட பட்டாணி மறந்துட்டேன் பாருங்க சொல்கிறதுக்கே. பட்டாணி நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன், நானே தேடுறேன்.
ஏன்னா இப்போ நல்ல சீசனில் பட்டாணி கார்த்திகை மார்கழிலாம், ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ பட்டாணி வாங்கி செஞ்சுருங்க. ஏன்னா இதில் நம்ம எல்லாம் போடுவோம், இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி, நல்ல காய்கறி ஃப்ரெஷ் காய்கறிகள் அப்படியே பார்க்கவே பல 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 பலன்ருக்கும் இந்த சீசன்லாம். இது கூட ஒன்று புதினா ஒன்று போட்டால் இப்பயே மனம் எப்படி இருக்குது தெரியுங்களா? எனக்கு என்னோடது 2 சேனலுங்க. உங்கள் தமிழ் சாங்கில் தான் இப்போ எனக்கு திருப்பாவை போட்டுருக்கேன். இது வந்து உங்கள் யூஸ்ஃபுல் இன்ஃபோ. நிறைய பேருக்கு அது டவுட்டு, நேம் மாறி வருதுன்னு. செகண்ட் சேனலில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சேனலோட நேம் செட் ஆனதுனால இன்னொரு சேனல் ஆரம்பிச்சது. இதில் ஹிந்தி நிறைய பேருக்கு பேசிக் ஹிந்தி. என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஹிந்தி மட்டும் சமையல்லாம் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு அதில் ஹிந்தியை தனியாகவே போட்டிருக்கேன். நான் சொல்லி கொடுக்குறத அதை போய் பார்க்கலாம் நீங்கள். சரி, இது பட்டாணி போட்டாச்சுங்க. இது கூட இப்போ அடுத்து புதினா போட போகிறோம். இதுக்கு நான் வெறும் தனியாக போட மாட்டேங்க, மிளகாய் தனியாக சேர்த்து தான் போடுவேன். ஏன்னா அந்த குருமா தான் நல்லாயிருக்கும். அடுத்து புதினா போட்டுட்டேன். இப்போ வெறும் நம்ம இன்னும் உப்பும் மிளகாய் பொடியும் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நிறுத்திடலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 2 ஸ்பூன்னா சின்னதில்லை, இவ்வளோ பெரிய ஸ்பூனில் 2, சின்ன ஸ்பூனாக தான் 3 போட்டுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் வரணும் இல்லையா நல்லா. அது எண்ணெயிலே சும்மா ஒரு வதக்கிட்டு ஏன் மொல்லமாக கலர்னா கரண்டி சவுண்டு ஜாஸ்தி வருது நம்ம கார சொல்லும். கொஞ்சம் காய் கொஞ்ச நேரம் வெந்தோடனே இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன செய்றீங்க? குருமா செய்கிறேன்ப்பா. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 3 விசில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ குருமா ரெடி. நம்ம தேங்காய் கடைசியாக தான் அரைச்சி ஊற்றணும். நம்ம ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் தேங்காயும் அந்த முந்திரியும் அரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. காயெல்லாம் வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்க தான் அப்படி இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மசிது பாருங்கள். ஒரு 3 விசில் போதுங்க, சரியாக இருக்கும். எல்லா காயுமே வெந்துடும். இப்போ இதில் நம்ம திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சு தேங்காய் ஊற்றிடலாம். எடுத்து ஒரு கொதி வந்துட்டோம். இன்னொன்று சும்மா ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் எடுத்து ஊற்றிட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு வாட்டி கொதி வந்து நிறுத்திடணும். ஆனால் தேங்காயும் ரொம்ப கொதிக்கக்கூடாதுல்ல. எல்லாரும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் ஒன்று இருக்கும், அந்த தம்ஸ் அப்பை டச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு கூட வந்து நீங்கள் சிப்ஸு, அப்பளம், வாழைக்காய் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கூட இன்றைக்கி வாழைக்காய். இங்கே பாருங்கள் என்ன திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி, தேங்காய் ரெண்டுத்தையுமே ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு கொதி விட்டுட்டு நிறுத்திடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நிறுத்திடுங்க. சூப்பரான ஒரு குருமா குழம்பு. இது ரைஸு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காலையில் மதியம் ரைஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம். தோசை, இட்லி, எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கணும். எல்லாரும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.